ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கத்திரிக்காயே பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த வறுவலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது கிறிஸ்பாகவும் க்ரன்ச்சியாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 2 சாம்பார் வெங்காயம், 3 பீஸ் இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். கால் கிலோ ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீள் வட்டமாகவோ அல்லது வட்டமாகவோ ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய இஞ்சி பேஸ்ட், அரை ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 4 அல்லது 5 டிராப்ஸ் லெமன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணின பிறகு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 4 அல்லது 5 டிராப்ஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது மாதிரி நல்லா மேலே கோட்டாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். பத்து நிமிஷம் ஆன பிறகு கத்திரிக்காயை 1 by 1 சூடான எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கணும். திருப்பி விட்டு 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்துடலாம். சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ், கர்ட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.